வணக்கம். அலகு 3ல எழுதும் திறன். அதில் தொடர் வகைகள், செய்வினை, செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினைன்னு சொல்லிட்டு இது சிலபஸ் டாபிக்ஸு. இதில் நம்ம வினை வகைகளை பார்ப்போம். மொத்தம் 4 வகையான வினை இருக்கும். தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லிட்டு. தன்வினை இதுலேயே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தன்வினைனா இழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. எழுவாய்னா பொருள். இப்போ அவன் அவள் சொல்றாங்க, அதுதான் எழுவாய். வினையை செய்தால் எழுவாய் அந்த வினையை செஞ்சா அது தன்வினை. தானே செஞ்சா அது தன்வினை அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாங்க. அவன் திரும்பினான், அவர்கள் நன்றாக படித்தனர். அடுத்தது எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால், இது மாதிரி கட்டளை ஏற்றது, மற்றவங்களை சொல்லி சில வேலை வாங்குறதுன்னு சொல்லலாம். பிறவினை அதுதான். பிறவினையிலே இந்த இதுலேயே பொருளும் வந்துருக்கு. அவனை திருந்த செய்தான், அவன் திருந்தினான்னா தன்வினை. அவனை திருந்த செய்தான், ஆனால் அவன் திருந்தல, மற்றவனை திருந்த செய்தான், இப்போ அது பிறவினை. அவனை திருந்த செய்தான். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் நம்மளா போய் தூக்கிட்டு வர போகிறோம். பள்ளிக்கு புத்தகங்கள் ஆளுங்களை வச்சு கொண்டு வருவாங்க. அதான் பிறவினை. அடுத்தது இப்போ செய்வினை. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினைனா செய்வினை. இதுல இருக்குங்களா, செய்வினைனா செய்பவரை முதன்மைப்படுத்துது. செய்யப்பாட்டு வினைனா செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும். செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை என்னன்னா அப்பா சொன்னார், பாட்டு பாடுகிறார். எல்லாம் செய்பவரை முதன்மைப்படுத்துவார். பாடுகிறார், சொன்னார், யாரு சொன்னா, அப்பா சொன்னார். பாட்டு பாடுகிறாள், யாரு பாடுகிறாள்னா அவள் பாடுகிறாள். இது மாதிரி செய்பவரை முதன்மைப்படுத்துது. இப்போ செய்யப்பாட்டு வினைனா செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்துவது. இங்கே வந்துட்டு அந்த எழுவாய் வராது, அந்த பொருள் தான் வரும். செய்யப்படும் பொருள் தான் வரும். தோசை வைக்கப்பட்டது, வைக்கப்படுதுன்னா அந்த பொருள். பாடப்பட்டதுன்னா பாட்டு. இங்கேயும் பாட்டு, இங்கேயும் பாட்டு தான். ஆனால் இங்கே வந்துட்டு பாடுகிறாள்னு அவளை குறிக்குது, பாடப்பட்டதுன்னா இங்கே பாட்டை குறிக்குது. அதுதான் டிஃப்ரெண்ட். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2